கன்னியாகுமரி கடல் பகுதியில் எரிவாயு திட்டம் அமைய வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் பேட்டியளித்த அவர், கன்னியாகுமரி மாவட்ட வளர்ச்சி பணிகளுக்காக முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதால் மத்திய அரசின் எரிவாயு திட்டத்தை கன்னியாகுமரி கடல் பகுதியில் அமைக்க முதலமைச்சர் அனுமதி வழங்க மாட்டார் என்றும் கூறினார். பீகார் மற்றும் தமிழக தேர்தலை கருத்தில் கொண்டே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 முடிச்சிருக்கணும். அங்கு தொடங்கவே இல்லை. 5 வருஷம் தாங்கள் செய்ய வேண்டிய கடமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர் எடுக்காம, எந்த டேட்டாவும் இல்லாமல், நீங்க இன்னைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். இன்னைக்கு இவங்க இவ்வளவு தூரம் பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. டேட்டா இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வேலையே இல்லை. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தல. இது பீகார்ல நடக்க தேர்தல், தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கின்ற தேர்தல். இப்போ இந்த எந்தெந்த மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்ததோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் வர இருக்கின்றது. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு போலியான அறிவிப்பு என்றே நான் கருதுகிறேன்.